சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். விபத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம் சார்பில் விழுந்தேன் என்று யார் சொல்லுகிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா, மகா பெரிய ராஜா சொல்லுகிறார். கர்ப்பத்திலிருந்து தன் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுதே அவர் எப்படி விழுந்தாராம்? தேவனுடைய சார்பில் அவர் விழுந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்ம எல்லாம் உலகத்துல பிறந்து வந்திருக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து நாம் உருவாகி வெளியே வந்திருக்கிறோம். யார் சார்பில் விழுந்திருக்கிறோம் என்று தெரியல. குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க? மூக்கு மொழிய பாரு, அப்பனை போலவே பிறந்திருக்கிறான். திருட்டு மொழி முழிச்சா மாமியார போலவே பிறந்திருக்கிறான். ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. குழந்தை யார் சாயலாக இருக்கிறது என்றுதான் முதல் கேள்வி கேட்பாங்க. மூக்க பார்த்தா அம்மா மாதிரி இருக்கு, உதட்ட பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு, கண்ணை பார்த்தா மாமியார் மாதிரி இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் தேவாதி தேவன் மனிதனை உலகத்துல படைக்கும் பொழுது அவர் எப்படியாக படைத்தார்? தெய்வ சாயலாக படைத்தார். தெய்வ சாயலாக படைத்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 6வது வசனத்துல மறுபடியுமாய் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து எடுத்தவர் நீரே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? மகா பெரிய ராஜா, பெரிய உன்னதமான ராஜ்யம். அந்த ராஜாவை போல முன்னதாகவும் ராஜாவை காணப்படவில்லை, பின்னதாகவும் காணப்படவில்லை என்று சரித்திரம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட ராஜா சொல்லுகின்றான், என் தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தவர் நீரே, அந்த நாள் முதற்கொன்று நீர் என்னை ஆதரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால், ஒரு குழந்தை பிறக்கின்றது, அந்த குழந்தை மகளாய் வளர்கின்றார், மகள் ஒரு ஸ்திரீயாக மாறுகின்றார், ஒரு மனைவி ஆகின்றாள். மனைவி என்னும் ஸ்தானத்தை அடைந்தவுடன் அவள் ஒரு தாய் என்னும் ஸ்தானத்திற்குள் அவர் செல்லுவதற்கு மனைவி தாய் என்கின்ற இந்த 2 ஸ்தானங்களுக்கும் இடையில ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, அந்த மிகவும் முக்கியமான காலகட்டம் என்ன? அது ஒரு பெயர் கால நேரம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுவோமே ஆனால், இல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுவோமே ஆனால், அந்த மனிதனோ மனுஷியோ அந்த தாயின் வயிற்றுல உருவாகின்ற அந்த 10 மாத காலங்கள் மிகவும் முக்கியமான காலங்கள். அந்த தாய்க்கும் அது மிகவும் முக்கியமான காலம், அந்த வயிற்றுல வளர்கின்ற அந்த குழந்தைக்கும் அது மிகவும் முக்கியமான காலகட்டம். ஹல்லேலூயா. அந்த மிகவும் முக்கியமான காலகட்டம் என்று சொல்லுகிற அந்த காலத்தில் தானே அந்த சிசுவுடைய உறுப்புகள் வளருகின்றது, காது வளருகின்றது, கண்ணு, மூக்கு, உடம்பு, கை, காலு எல்லாமே வளருகின்றது. என்னுடைய முதல் பேர்கால நேரத்துல என்னுடைய மூத்த மகன் என்னுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது, எனக்கு 3½ மாதமா கர்ப்பிணியா இருக்கும் பொழுது என்னை என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு ஸ்கேன் பண்ணுவதற்காக அழைத்து சென்றார்கள். அந்த ஸ்கேனிங் மெஷின்ல போட்டு உன்னுடைய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்ப்போம் என்று சொல்லி ஸ்கேன் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த உருவத்தை எனக்கு காண்பித்தார்கள். அந்த உருவம் அப்படியே கம்ப்யூட்டர்ல தெரியுது. சிசு வயிற்றுக்குள்ள ஆடிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். என்னால நம்ப முடியாத ஒரு காரியம். அந்த டாக்டர் சொன்னாங்க, இதுதான் உன் குழந்தையுடைய தலை, இதுதான் உன் குழந்தையுடைய கையை, உள்ள இருந்து டாட்டா சொல்லுது பாரு உன் குழந்தை
எல்லாம் எனக்கு காண்பித்தார்கள். எனக்கு மிகவும் வியப்பாய் இருந்தது. ஒரு தேவனுடைய படைப்பு எப்படியாய் காணப்படுகின்றது என்று நான் மிகுந்த வியப்படைந்தேன். பேர்காலம் நேரம் என்பது அந்த பிரெக்னன்சி பீரியட் என்று சொல்லுவோமே, அந்த காலம் மிகவும் முக்கியமான காலம். அது வெறும் உறுப்புகள் வளர்கிற காலம் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அது சரீர வளர்ச்சி மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அதுல குணம் வளருகின்றது, அன்பு வளருகின்றது, அதோடைய பாசமும் நற்கிரியையும் அந்த குழந்தையோடு கூட சேர்ந்து வளருகின்றது. ஒரு தாய்க்கும் அது வயிற்றுல வளருகின்ற அந்த சிசுவுக்கும் இடையில ஒரு காரியம் காணப்படுகின்றது. பாசம் என்கின்ற ஒரு காரியம் காணப்படுகின்றது. நேசம் என்கின்ற ஒரு காரியம் வளருகின்றது. அது சரீர மூளை வளர்ச்சி மாத்திரம் அல்ல, அதோடைய தேகம் மாத்திரம் வளரவில்லை பிரியமானவர்களே, அந்த குழந்தையோடு பாசம் வளருகின்றது, குணாதிசயங்கள் வளருகின்றது, சுபாவங்கள் வளருகின்றது. ஒரு குழந்தை பிற்காலத்திலே அது முரடனாய் வளர போகின்றதா, இல்ல சாதுவாய் வளர போகின்றதா, அது எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாய் வளர போகிறது என்பதை அந்த வயிற்றுக்குள்ள 10 மாத காலத்திற்குள்ளேயே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குழந்தையில சிசுவில எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கின்றார். இப்படியாகத்தான் ஒவ்வொருவருடைய கர்ப்ப காலம் இப்படியாய் காணப்படுகின்றது. அது மிகவும் முக்கியமான ஒரு காலமாய் காணப்படுகின்றது. தாவீது ராஜா அதனால் தான் சொல்லுகின்றார், அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகின்றார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறவராய் காணப்படுகின்றார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உன் தாயின் கருவில் இருந்து நீ வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகின்றார். உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகின்றார். நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் உன்னை அறிந்த தேவனாய் காணப்படுகின்றார். அவர் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை அறிந்திருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகின்றார். தாவீது ராஜா இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் சொல்லுகின்றான். நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வெளிவரும் முன்னே தேவனுடைய சார்பில நான் விழுந்தேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்ன ஒரு குழந்தையா பெற்றெடுக்கும் பொழுது எங்க அம்மா சொன்னாங்களாம், இது என்னுடைய குழந்தை இல்ல, குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க. குழந்தைய முதல்ல எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்களா. எங்க அம்மா சொன்னாங்களா, இது ஏன் குழந்தை கிடையாது. என்னை பார்த்து சொன்னாங்களா, இது ஏன் குழந்தை இல்ல, சைனாக்காரி மாதிரி இருக்கிறா, சப்ப மூஞ்சா இருக்குது, சப்ப மூக்கா இருக்குது, இது ஏன் குழந்தை கிடையாது, வேற ஏதோ படுக்கையில மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்க போல என்று சொன்னாங்களாம். நான் என்னுடைய தாயாருடைய சாயலாய் நான் காணப்படவில்லை என்று எங்க அம்மாவுக்கு மிகுந்த துக்கமா, என்னுடைய சாயலாய் நீ பிறக்கவில்லையே என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டாங்களாம். எங்கேயோ இந்த மாத்தி இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க, என் குழந்தைய வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க போலன்னு சொல்லி இப்படியாக என்னை அதிகமாய் சொல்லுவார்கள். பல நாட்கள் என்னிடத்தில் அப்படியாக சொல்லுவார்கள். குழந்தை பிறக்கும் பொழுது தாயின் சாயலிலே பிறக்கின்றது, தகப்பனின் சாயலிலே பிறக்கின்றது. மனிதனாக பிறக்கும் பொழுது தெய்வ ஆவியானவர் சொல்லுகின்றார். எடுத்து பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகின்றது. 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது, நாம் தெய்வ சாயலாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றது. தேவனுடைய சுவாசம் நம்மிடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ஊதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காணப்படுகின்றோம். ஊதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள ஊதப்பட்டு காணப்படுகின்றது. ஜீவ ஆத்மாவாக நாம் காணப்பட்டோம் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் பற்றி அங்கு சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்லுகின்றார், தேவனுடைய ரூபத்தின் படியையும் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் தெய்வ சாயலாகவும் தெய்வ ரூபத்தின் படியும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீயும் நானும் தேவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமா, தேவனுடைய சார்பிலே நாம் விழுந்திருக்கிறோமா என்றுதான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்முடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆவியானவர் இந்த இடத்துல நம்மோடு கூட இடைப்பட விரும்புகின்றார். மிகவும் முக்கியமான 4 காரியங்களை குறித்து
உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து விட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கவும் ஜெபித்து விட்டு கடந்து செல்லவும் நான் ஆசைப்படுகின்றேன். தாவீது ராஜாவை எடுத்துக் கொள்ளுவோமே ஆனால் அவன் ஒரு ஆடு மேய்ப்பனாய் மாத்திரம் காணப்படவில்லை. அவன் வீட்டில மிகவும் இளையவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் அவன் மீது இறங்கும் பொழுது அவன் மகா பெரிய ராஜாவாக மாற்றப்படுகின்றான். மகா பெரிய ராஜா. அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சுர மண்டலத்தை வாசிப்பதில அவன் தேறினவனாய் காணப்பட்டான். அவன் பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான். காரிய சமர்த்தனாய் அவன் காணப்பட்டான். அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட தாவீது ராஜா கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கின்றோம். கர்த்தரிடத்திலேயே போய் விசாரித்தான். கர்த்தரிடத்திலேயே போய் கேட்பான். இந்த யுத்தத்திற்கு நான் போகலாமா வேண்டாமா என்று கர்த்தரிடத்துலதான் கேட்பான். சவுல் ராஜாவை நம்ம பார்ப்போமே ஆனால் அவன் குறி சொல்லுகிறவளை ஒரு ஸ்திரீயை கூப்பிட்டு கொண்டு வாருங்கள், நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று குறி சொல்லுகிறவள் இடத்துல போய் விசாரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மீது அவன் தேவ பயத்தோடு அவன் வாழ்ந்த ஒரு மனிதன். கர்த்தரையே அவன் எப்பொழுதும் தனக்கு முன்பதாக வைத்து வாழ்ந்த மனிதன் என்று வேதம் அழகாய் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட தாவீது ராஜா சொல்லுகிறான், நான் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுதே தேவனுடைய சார்பில நான் விழுந்தேன் என்று சொல்லுகின்றான். இப்பொழுது உங்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். என்னை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஆவியானவர் உங்களோடு கூட கேட்கின்றார், நீங்கள் யார் சார்பிலே விழுந்திருக்கிறீர்கள்? ஒருவேளை பிறந்த உடனே ஒருவேளை நீ தாயின் சார்பாகவோ இல்ல தகப்பனின் சார்பாகவோ இல்ல உலக பிரகாரமான சார்பாகவோ நீ வாழ்ந்திருக்கலாம், விழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ தேவனை தேடி அவருடைய சமூகத்திற்கு தேடி ஓடி வந்திருக்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, நீ யாருடைய சார்பில நீ விழுந்திருக்கிறாய் மகளே? நீ யாருடைய சார்பில நீ விழுந்திருக்கிறாய் என்று கூட உன்னையே நீ ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் சொல்லுகின்றார். உலகத்தின் சார்பில நீ விழுந்திருக்கிறாயா இல்ல தேவனுடைய சார்பில விழுந்திருக்கிறோமா என்று நம்மையே நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு தாய்க்கும் அந்த வயிற்றுல வளருகின்ற அந்த சிசுவுக்கும் இடையில ஒரே ஒரு இணைப்பு காணப்படுகின்றது. அது என்ன உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தொப்புள் கொடி. ஒரு தாய்க்கும் தன் குழந்தைக்கும் இடையில ஒரு காணப்படுகின்ற ஒரு கனெக்ஷன் என்ன? தொப்புள் கொடி. அந்த கேமராக்கும் நான் பேசுகிற இந்த மைக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன? அங்க இருந்து ஒரு வயர் வருது, அதை இங்க ஆம்பிளிஃபயருக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க. இங்க இருந்து நான் பேசுறது அங்க உள்ள போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் பேசுற எல்லா சத்தமும் அங்க உள்ள போய்கொண்டே இருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் அங்க போய்கொண்டு இருக்கிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, ஒரு தாய்க்கும் அந்த தாயின் வயிற்றுல வளருகின்ற அந்த சிசுவுக்கும் இடையில தொப்புள் கொடி என்ற ஒரு பிணைப்பு காணப்படுகின்றது. இந்த தொப்புள் கொடி என்கின்ற ஒரு காரியம் எதை குறிக்கிறது தெரியுமா? அது எப்படி சொல்றது? ஒரு இணைப்பையும் பிணைப்பையும் காண்பிக்கின்ற இந்த தொப்புள் கொடி அந்த குழந்தைக்குள்ள அந்த தாய்க்குள்ள நேசம் என்கின்ற ஒரு பிணைப்பை கொண்டு வருகின்றது. பாசம் என்கின்ற ஒரு பிணைப்பை கொண்டு வருகின்றது. இணைப்பு, அது நெருக்கம் என்கின்ற ஒரு இணைப்பு, ஒரு நெருக்கம் என்கின்ற ஒரு இணைப்பை கொண்டு வருகின்றது. சொந்தம், பந்தம், தொடர்பு என்கின்ற ஒரு இணைப்பை இந்த தொப்புள் கொடிதான் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இடையில காணப்படுகின்றது. நம்மளுடைய குழந்தை ஓடி போகும்போது திடீர்னு கால் தவறி விழுந்துட்டா அந்த தாய் என்ன சொல்லுவா? ஐயோ பார்த்துடா. நம்ம மனசு எப்படி ஆகும்? பதறும். ஓடி போய் நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைய தூக்கி விடுவோம். அதே கனெக்ஷன், அதே ஒரு வேகம் தகப்பனார் இடத்துல இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் இடத்துல அந்த வேகம் இருக்காது, தாய் இடத்துல இருக்கும். தாய் ஒரு குழந்தை அழும் பொழுது மிகவும் வேகமாக விரைந்து ஓடி, என் குழந்தை, என் மகனே எதற்காக அழுகிறாய் என்று சொல்லி தூங்கி அதை அந்த குழந்தையை எடுத்து அதை தாளாட்டுகிறாள் ஒரு தாய். ஆனால் அதே ஒரு இணைப்பு, அதே ஒரு பிணைப்பு
அத்தனை நெருக்கம் நிறைந்த ஒரு இணைப்பும் பிணைப்பும் ஒரு தகப்பனுக்கும் குழந்தைக்கும் நெருக்கமாய் காணப்பட முடியாது பிரியமானவர்களே. இந்த ஒரு தொப்புள் கொடியில காணப்படுகின்ற அந்த இணைப்பையும் பிணைப்பையும் தான் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகின்றார். இந்த தொப்புள் கொடி 4 விதமான காரியத்தை ஒரு மனிதனுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. 4 விதமான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்படும்படியாக நமக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படுகின்ற உறவு எப்படியா இருக்கிறது என்றை வெளிப்படுத்தும்படியாக இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட சொல்ல விரும்புகின்றார். எப்படிப்பட்ட இந்த தொப்புள் கொடி அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில காணப்படுகின்ற இணைப்பை குறிக்கின்றது. இந்த தொப்புள் கொடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சார்பாக விழுந்திருக்கின்றோமா, இல்ல நம்மையே தேவனின் சார்பாக விழுந்திருக்கிறோமா என்று இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாய் கூட பேச விரும்புகின்றார் பிரியமானவர்களே. முதலாவது காரியம், இந்த தொப்புள் கொடி நம்மிடத்திலிருந்து வெட்டப்பட வேண்டும். ஒரு சிசு, ஒரு குழந்தை அது பிறக்கப்பட்டு அது வெளியே வர வேண்டும் என்றுமே ஆனால் அதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொப்புள் கொடிய வெட்ட வேணும். வயிற்றுக்குள்ள இருந்து குழந்தை வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? தொப்புள் கொடிய வெட்டணும். வெட்டினாதான் குழந்தை தாயை விட்டு வெளியே எடுக்க முடியும். இல்ல நான் தொப்புள் கொடிய வெட்டவே மாட்டேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போமே ஆனால் அந்த குழந்தைய வெளியே எடுக்க முடியாது. நாம் இந்த தொப்புள் கொடி வெட்டப்பட்டால் ஒழிய நாம் தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வருவது மிகவும் கடினமாய் இருக்கும் பிரியமானவர்களே. இந்த தொப்புள் கொடி 4 விதமான காரியங்களை சொல்லுகின்றது. முதலாவது காரியம், இந்த உலகத்துல காணப்படுகின்ற பாவத்தை குறிக்கின்றது. எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த பாவம் என்கின்ற தொப்புள் கொடி நம்மிடத்திலிருந்து வெட்டப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மனிதனாக பிறக்கப்படுகின்றோம், மனுஷியாக வெளியே வந்திருக்கின்றோம். ஆனால் நாம் பிறப்பிக்கப்பட்ட நேரம், நாம் உருவாக்கப்பட்ட நேரம் பாவத்திலே தானே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பாவத்தில் இருந்து நாம் வெட்டப்பட்டால் ஒழிய தேவனோடு நெருங்குவதற்கு அது கூடாமல் போய்விடுகின்றது பிரியமானவர்களே. நாம் தேவனோடு நெருங்க வேண்டுமே ஆனால் இந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டியதாய் காணப்படுகின்றது. இந்த பாவம் என்னும் தொப்புள் கொடி மனிதனை இப்பிரபஞ்சத்தின் தலைவனோடு இணைத்து வைத்திருக்கின்றது. இந்த உலகத்தானோடு நாம் இணைந்து காணப்படுகிறோமே ஆனால், இந்த உலகம் போற போக்கிலே நாமும் கூட போய்கொண்டிருப்போமே ஆனால், அது பாவம் என்கின்ற தொப்புள் கொடி நமக்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலே காணப்படுகின்றதாய் காணப்படுகின்றது. ஒரு மிக முக்கியமான ஒரு இணைப்பாய் காணப்படுகின்றது. இந்த உலகத்தை விட்டு இந்த பாவத்தில் இருந்து நாம் மீட்டு எடுக்கப்பட வேண்டுமே ஆனால் பாவம் என்கின்ற தொப்புள் கொடி வெட்டப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இந்த பாவம் நமக்குள்ள சமாதானத்தை குலைக்கின்றது. இந்த பாவம் நமக்குள்ள வியாதியை கொண்டு வருகின்றது. இந்த பாவம் நமக்குள்ள மரணத்தை கொண்டு வருகின்றது. இந்த பாவம் தான் இந்த உலகத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகின்றது. முதலாவது ஆவியானவர் சொல்லுகின்றார், நீ ஒருவேளை இந்த உலகத்துல நீ பிறந்து வளர்ந்து இன்றைக்கு நீ ஒரு ஆளாக, ஒரு மனுஷியாக நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், உனக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில காணப்படுகின்ற பாவம் என்கின்ற தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும், அது வெட்டப்பட வேண்டும். அந்த தொப்புள் கொடி வெட்டப்பட்டால் ஒழிய நீ தேவனுடைய சார்பில விழுவது மிகவும் கடினமாய் காணப்படுகின்றது. இது எப்பொழுது அறப்பட வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த பாவம் என்கின்ற இந்த தொப்புள் கொடி அறப்பட முடியும் பிரியமானவர்களே. உங்களை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அது வல்லமை உள்ளதாய் காணப்படுகின்றது. எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம்.
வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது ஒரே தரம் பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நம் அனைவருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் அவர் ஒரே தரம் சிலுவையில் அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர் பிழைத்திருக்கிறார் என்றும் கூட வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுவோமே ஆனால், நாமும் அவரோடு கூட மரிப்போமே ஆனால், அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம், லூக்காவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த மனுஷிக்கும் அதிகாரம் கிடையாது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, உன் பாவம் கழுவப்பட்டது என்று சொல்லி எந்த நதிக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த தண்ணீருக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த ஒரு குருவுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அதிகாரம் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அது இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நமக்குள்ள பாவ மன்னிப்பு உண்டாகின்றது. ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்களும் நானும் கூட பாவ உணர்வோடு கூட இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கலாம். பாவம் நம்மையும் இந்த உலகத்தோடு இணைத்து வைத்துக் கொண்டிருக்கலாம், நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த உலகத்தான். ஆனால் ஆவியானவர் இந்த நேரத்துல சொல்லுகின்றார், நீ கர்த்தருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது, பிதாவே என் பாவங்களை மன்னியுங்கள் என்று நீ சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள ஊற்றப்படும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களிலும் உனக்கு மன்னிப்பை கொடுத்து உன்னை பிரித்தெடுத்து அவருக்கு ஜீவனுள்ள பாத்திரமாக எழும்பி பிரகாசிக்க வைக்க முடியும் என்று தெய்வ ஆவியானவர் சொல்லுகின்றார். ஒருவேளை நீ இன்றைக்கு பாவத்தோடு வந்திருக்கலாம், கடந்த இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்படுமையானால் நீ நிச்சயமாக பாவ மன்னிப்பை பெற்றவளாக தான் நீ இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியும். எடுத்து வாசிப்போம். லூக்கா 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனத்துல வாசிக்க வேண்டாம். அதுல ஒரு சிறு பகுதியை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் அவனை தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். கூரையை பிரித்து அவனை அவருக்கு முன்பதாக இறக்கி வைக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகின்றார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார். எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, உன் வியாதி உன்னிடத்திலிருந்து நீங்கப்பட வேண்டுமே ஆனால், உன் பிரச்சனை உன்னிடத்திலிருந்து நீங்கப்பட வேண்டுமே ஆனால், இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரிடத்தில் உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து, என் ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க ராஜா என்று சொல்லி உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யும் பொழுது, அவருடைய ரத்தம் உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஒரு சொட்டு ரத்தத்துல உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகின்றது. அவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 7வது அதிகாரத்துல அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. 47, 48, 50வது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்க ஒரு பாவமான ஸ்திரீயை குறித்து அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அந்த பாவமான ஸ்திரீ அவருடைய சமூகத்துல தன் கண்ணீரை எல்லாம் ஊற்றி அவருடைய பாதத்தை அவள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சமாதானத்தோட போ என்று சொல்லுகின்றார். உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த காலங்களிலே சமாதானம் குறைவாய் கூட நீ காணப்பட்டிருக்கலாம், பிரச்சனையின் வாழ்க்கையில நீ காணப்படலாம், மிகுந்த குழப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகின்றார், உன் குடும்பத்துல ஒரு சமாதானம் வேண்டுமே ஆனால், உன் குடும்பத்துல பிரச்சனை நீங்கப்பட வேண்டுமே ஆனால், நீ இயேசு கிறிஸ்து வண்டையில நீ வர வேண்டும். பாவம் என்கின்ற தொப்புள் கொடி உன்னிடத்துல இருந்து வெட்டப்பட வேண்டும். அது வெட்டப்பட்டால் ஒழிய
உன்னிடத்துல இருக்கிற பாவம் அகன்று போகாது பிரியமானவர்களே. உன்னிடத்துல இருக்கின்ற அந்த பாவம் வெட்டப்பட்டால் ஒழிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள வராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள ஊற்றப்படாவிட்டால் உனக்குள்ள பாவ மன்னிப்பும் கிடைக்காது. அதனால் ஆவியானவர் சொல்லுகின்றார், இந்த பாவம் உன்னிடத்திலிருந்து வெட்டப்பட வேண்டும். உன்னிடத்துல ஒருவேளை கெட்ட பழக்கங்கள் காணப்படலாம், சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கலாம், குடி போதைக்கு நீ அடிமையாய் காணப்படலாம், இல்ல சண்டை சச்சரவு நிறைந்தவளாய் நீ காணப்படலாம், மிகுந்த குழப்பங்கள் உன் வாழ்க்கையில காணப்படலாம், இல்ல வியாதியின் பள்ளத்தாக்கிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை உன் வாழ்க்கையில காணப்படலாம். ஆனாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், இது உனக்கு முடிவு உண்டு, உனக்கு முடிவு வேண்டுமே ஆனால் உன்னுடைய பாவம் உன்னிடத்திலிருந்து வெட்டப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கின்ற இந்த பாவம் என்னும் தொப்புள் கொடி என்னிடத்திலிருந்து வெட்டப்பட வேண்டும். நான் கர்த்தருடைய சார்பில விழ வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னதை போல, ஆவியானவரே நான் உன் சார்பில நான் விழுகிறேன் என்று சொல்லுவோம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். உறவு, பாசம் என்கின்ற ஒரு பிணைப்பு நமக்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலே காணப்படுகின்றது பிரியமானவர்களே. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுப்போம். 37வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யாரெல்லாம் அவருக்கு பாத்திரன் அல்ல? எல்லா உறவுகளும் வெட்டப்பட வேணும். சிலர் விக்கிரக ஆராதனையை போல தன் தகப்பனையும் தாயையும் மிகுந்த பெரிய ஸ்தானத்துல வைத்திருப்பாங்க. அப்பாவுக்கு ஒண்ணுனா இல்ல அம்மாவுக்கு ஒண்ணுனா ஆண்டவரை கூட பார்க்க மாட்டாங்க. அப்பா கூப்பிட்டுட்டா போதும், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்பா கூப்பிட்டு இருப்பாங்க, உடனே நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? அப்பா கூப்பிட்டுட்டாங்க ஓடுவோம், இல்ல அம்மாவுக்கு மேல ஓடுவோம், இல்ல புருஷன் புருஷன் புருஷன்னுட்டு சொல்லி 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 விழுந்து கிடப்பான். புருஷன் இந்த நேரத்துக்கு வந்துருவாரு, சூட சாப்பாடு கொடுக்கணும். இங்க போதகர் கூப்பிட்டிருப்பாங்க, உபவாச ஜெபத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருப்பாங்க. நம் தெய்வ சமூகத்துல வந்து காத்திருந்தே நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்க போதகர் ஐயா அழைப்பு கொடுத்திருப்பாங்க. சுவிசேஷகர் வெளியேறி வந்திருப்பாங்க. ஆனா இங்க வராம என்னுடைய கணவர் வீட்டிற்கு வருகிற நேரம் அவருக்கு நான் சூடா தோசை சுட்டு கொடுக்கணும், இல்ல சூடா கருவாட்டு குழம்பு நான் வச்சு கொடுக்கணும், அவர் சுடா சுடா சாப்பிட்டாதான் என் மேல அவ அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேகத்துல நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே புருஷன் தான் எனக்கு முக்கியம், புருஷன் தான் என் தெய்வம் என்று சொல்லுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு விரோதி கிடையாது. புருஷன் புருஷனாகவே இருக்கட்டும், அன்பு அன்பாகவே இருக்கட்டும், பாசம் பாசமாகவே இருக்கட்டும். நான் சொல்லுகிற காரியம் என்ன? அதற்கு ஒரு கோடு இருக்கணும், அதற்கு ஒரு விதிமுறை காணப்படணும். என் தேவனுக்கு பிற்பாடுதான் எல்லாம் எனக்கு என்று சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் நான் என்னுடைய முதல் கணவர் புற்று நோயினால் பாதிக்கப்பட்டார். எனக்கு 20 வயசுல திருமணத்தை செய்து வைத்தார்கள். 20வது வயதிலேயே என்னுடைய நான் வயிற்றுல குழந்தை உண்டானேன். திருமணம் ஆகி 6 மாதங்கள் தான் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் பிரியமானவர்களே. என் கணவர் 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 என்று சொல்லி என்னுடைய முழு நேரத்தையும் என் கணவரிடத்திலேயே நான் செலவழித்தேன். என் கணவர் தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. வீட்டுலதான் உட்கார்ந்து இருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுலதான் உட்கார்ந்து இருந்தேன். ஆனா எனக்கு என்ன கிடையாது? நேரம் கிடையாது. எப்பொழுதும் ஒரு விக்கிரக ஆராதனையை போல என் கணவருக்கே நான் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, இவளை அடிச்சாதான் சரிப்படுவா. சில குழந்தைய லைட்டா தட்டுனா சரியாயிடும், சில குழந்தைய மிரட்டுனாவே போதும் சரியாயிடும், சில குழந்தைய ஒரு முறைச்சாவே போதும் அது சரியாயிடும். ஆனா இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தது? அடிச்சாதான் இவ திருந்துவான்னு நினைச்சு அடிச்சாரு பாருங்க அடி. நான் கல்யாணம் ஆகி 6வது மாதத்துல என் கணவருக்கு லிவர்ல புற்று நோயினால் அவர் பாதிக்கப்பட்டார். 2.5 ஆண்டுகள் அவர் உலகத்துல வாழ்ந்தாரே. ஆனால் அந்த 2.5 ஆண்டுகளும் மரண பிடியில தான் அவர் சிக்கி இருந்தார். அந்த 2.5 ஆண்டுகளும் நான் தேவனுடைய சமூகத்துல அழுது அழுது என் கணவருக்காக நான் ஜெபித்து காத்திருந்த நாட்களை நான் இந்த நாளிலே நினைவு கூறுகிறேன். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் கணவருக்கு முதலிடம் கொடுப்போமே ஆனால்
கர்த்தர் அதுல சும்மா இருக்கவே மாட்டாரு. அது ஒரு விக்கிரக ஆராதனை. நான் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். என் கணவர் தான் எனக்கு முக்கியம், அவருக்கு பிற்பாடுதான் எல்லாமே என்று நான் நினைத்தேன். அதை தேவன் என்னிடத்துல திருத்த வேண்டும் என்று அவர் எனக்கு ஒரு அடி கொடுத்தாரு. அடிச்ச அடியில திருந்தினேன். நான் தேவனுடைய ஊழியத்திற்கு வந்து விழுந்தேன். என் ஆண்டவர் ஒருவர் போதும், இந்த மனிதர்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்னிடத்துல ஒரு தொப்புள் கொடிய, உறவு என்கின்ற தொப்புள் கொடிய, பாசம் என்கின்ற தொப்புள் கொடிய என்னிடத்துல இருந்து அறுத்து போட்டார். ஒருவேளை இந்த நேரத்துல நீங்களும் கூட இப்படியாக, என் கணவர் எனக்கு முக்கியம், என் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க, 3வது கிளாஸ் தான் படிச்சுட்டு இருப்பான், ஒருவேளை இப்ப ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம், சில பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பையனுக்கு டீ போட்டு கொடுத்து, தம்பி படிமா படிமா படிமா, நீங்க போதக கூப்பிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு சிஸ்டர் நளினி வில்சன் வராங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் காணுமோ எனக்கு ஐயாக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா அவங்க நாளைக்கு காரணம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் கேட்கும் போது சொல்லுவாங்க, என் பையனுக்கு பரீட்சை பாஸ்டர்னு சொல்லுவாங்க. உடனே பாஸ்டர் அப்படியா என்று சொல்லுவாங்க. ஆனா அங்க என்ன பரீட்சை இருந்திருப்பான், மெடிக்கல் எக்ஸாம் எழுதி இருக்க போறான், இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் எழுதி இருக்க போறான். அவன் சாதாரணமா 3வது வகுப்பு படிச்சிருப்பான், இல்ல 1வது வகுப்பு படிச்சிருப்பான். தாயார் அங்க உட்கார்ந்து போராடி ஜெபித்து என் மகன் முதல் ரேங்க் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பாங்க. ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகின்றார், இந்த உறவு பாசம் என்கின்ற தொப்புள் கொடியை நீங்கள் அறுத்து போட வேண்டும் பிரியமானவர்களே. இது உங்களிடத்திலிருந்து அறுத்து போடப்பட்டால் ஒழிய நீங்கள் கர்த்தருடைய சார்பில விழ முடியாது. உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமே ஆனால் முதல்ல தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. தேவனுக்கு முதல் இடத்தை கொடுங்க, 2வது இடத்தை புருஷனுக்கு கொடுங்க. கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், அப்படி என்ன பெண்கள் கூட்டத்துக்கே கூப்பிடாம போய் விடுவாங்க. இந்த அம்மா பெண்களுக்கு அகெயின்ஸ்டா போறாங்க, இல்ல கணவர்மாருக்கு அகெயின்ஸ்டா போறாங்க. நான் அப்படி சொல்லவில்லை. பெண்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லதொரு பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளில அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். உங்களை ஆவியானவர் சொல்லுகின்றார், இந்த உறவை நீங்க கொஞ்சம் கட் பண்ணித்தான் ஆகணும். இந்த பாசம் என்கின்ற உறவை நீங்க கட் பண்ணித்தான் ஆகணும். அப்பதான் உங்க வீட்டுல ஒரு செழிப்பு உண்டாகும். நீங்க முழங்கால நிக்க 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 உங்க குடும்பம் ஒரு செழிப்பு உண்டாகும் பிரியமானவர்களே. உங்க கணவனுக்கு வேலையில உயர்வு வேண்டுமே ஆனால் நீங்க முழங்கால நில்லுங்க. போய் ஊழியக்காரங்க கிட்ட போய் சொல்லாதீங்க, என் கணவர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் என்ன துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாரு, ரொம்ப குடிச்சு கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லாதீங்க. அவங்க அப்படியான்னு கேட்பாங்க, தலையில கைய வச்சு ஜெபிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அவர்களும் மனிதர்கள் தான். ஆனா நீங்க முழங்கால நிற்க 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 தேவன் அங்க கிரியைகளை செய்வார். உங்களுடைய கணவன் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்க கணவன்மார்கள் அவர்கள் குடி பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமே ஆனால் நீங்கள் முழங்காலில நிற்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய சமூகத்துல அழுது கொட்டுங்க, உங்க உள்ளத்தெல்லாம் கொட்டுங்க. பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட போய் சொல்லாதீங்க, கொடா அடியில போய் உட்காந்துக்கிட்டு கதை பேசாதீங்க, என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமாடி அப்படின்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 வீடு 40 வீடு உங்க கதை ஓடும். சினிமால டிவில சித்தின்னு ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு, அதே போல உங்க சீரியல் ஓடும். உங்க பேரு எஸ்தரா இருந்துச்சுன்னா எஸ்தர் சீரியல் ஒவ்வொரு வீடு வீடா ஓடும். நீங்க ஒரு விதமா சொல்லிருப்பீங்க, அங்க 40 விதமாய் பல வீடுகளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். அதனால மனுஷனிடத்துல சொல்லுவது மிகவும் விருது பிரியமானவர்களே. நீங்கள் தேவ சமூகத்துல தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுத்து, என் கணவரை நீங்கள் மாற்றுங்கப்பா, என் மகனை நீங்கள் திருத்துங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்கள் என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தெய்வ ஆவியானவர் பல விதமான கிரியைகளை செய்கின்றார். மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது, நாமத்தின் நிமித்தம் சகோதரியையாவது சகோதரியையாவது அப்பனையாவது தாயையா மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். தகப்பனும் விட்டுடணும், தாய விட்டுடணும், சகோதரிய விட்டுடணும், கணவன் மனைவி எல்லாவற்றையும் விட்டு உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று நாம் சொல்லி நாம் முழங்கால் படியிட்டு முன்னதாக நாம் நடந்து செல்லுவோமே ஆனால் நாம்
கர்த்தருடைய சார்பில விழுந்தவர்களாய் காணப்படுகின்றோம். கர்த்தருடைய சார்பில நாம் விழுந்து விட்டாலே போதும் பிரியமானவர்களே. உங்க குடும்பத்திற்குள்ள ஒரு செழிப்பு தான், உங்க குடும்பத்திற்குள்ள ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு குடும்பத்திற்குள்ள நிறைவு தான். தரித்திரம் உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போய்விடும். பிரச்சனைகள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போய்விடும். நீங்க கர்த்தருடைய சார்பில நீங்கள் விழும் பொழுது எல்லாம் உங்களுக்கு மிகவும் லேசான காரியமாய் மாற்றப்படும் பிரியமானவர்களே. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகின்றேன், எடுத்து வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், போதும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். பொருள் ஆசை மனிதனுக்கு மிகவும் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து பிரிக்கின்ற ஒரு காரியம் பொருளின் மேல ஆசை. பெண்களை பொதுவா பார்த்தோம்னா எது மேல ரொம்ப ஆசை? நகையின் மேல ஆசை, நகையின் மேல ஆசை இல்லையா? அந்த அம்மா எவ்வளவு அழகு புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த சகோதரி எவ்வளவு அழகா சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. பாப்பா பாப்பா புது கம்மல் போட்டு இருக்க. எங்க வாங்கினேன்? பிரின்ஸ் ஜுவல்லரியா. இப்படிதான் கண்கள் போகின்றது. பெண்களுடைய சுபாவமே அப்படிதான் போகுது. நான் பார்த்துட்டேங்க, பல இடத்துல பார்த்துட்டேன். என்னுடைய தகப்பனார் மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு வியாதியின் படுக்கையில் அவர்கள் காணப்படுகின்றார்கள். கடந்த 45 நாட்களாக ஆஸ்பத்திரியில அவர் அனுமதிக்கப்பட்டு 22 நாட்கள் ஐசியூல சிசியூ வார்டில் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். நாங்களும் வெளியே காத்து கொண்டிருந்தோம். அநேக குடும்பங்கள் கண்ணீரோட அந்த இடத்துல காத்து கொண்டிருந்தோம். நானும் என்னுடைய சகோதரியும் பக்கத்துல உட்கார்ந்து நாங்கள் கரங்களை பிடித்து எங்கள் தகப்பனாருக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருப்போம். அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் பேசுகிற காரியம் என்னுடைய காதில் விழும். சில நேரங்களில் அவர்கள் பேசுவாங்க, இப்படி ஒருத்தர் நடந்து போனா போதும், இவ போட்டுட்டு போற ட்ரெஸ் பாருடுவாங்க. உள்ள வியாதியோட மனுஷங்க அல்லல் பட்டு துன்பப்பட்டு. உங்களுடைய வார்த்தையில் வல்லமை காணப்பட்டது ராஜா. உங்களுடைய வார்த்தை எனக்கு ஜீவனாய் காணப்பட்டது சுவாமி. உன் வார்த்தை தேனிலும் மதுரமாய் காணப்பட்டது. பேய்களும் நடுங்குகிற வார்த்தையை நீர் துணிக்கும்படி செய்தேன். வியாதிகள் நீங்குகிற வார்த்தை எப்பொழுது உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டது சுவாமி. ராஜா, சாப கட்டுகள் உடையும்படியான வார்த்தை இப்பொழுது ராஜா நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீர், சிலுவையிலே சுமந்தீர் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள் ராஜா, நாங்கள் பிழைக்கும்படியாக உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் கொடுத்தீங்களா ராஜா. இரக்கம் நிறைந்த தேவன், மன உருக்கம் நிறைந்த தேவன், எப்பொழுதும் ஆவியானவர் இதோ இவர்களுக்கு நீர் ஆறுதலாய் கூட நீர் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேற்றரவாளரே நீர் இவர்கள் மத்தியில உலாவ வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்திற்குள்ள தொங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே நீர் எனக்குள்ள வாருங்கள் என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் உங்களுடைய வஸ்திரத்தின் தொட்ட ஓரத்தை தொட்டாகிலும் நான் பிழைப்பேன் என்று சொல்லி உம்முடைய கரத்தை அவர்கள் பிடிக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய வியாதிகள் குணமடைவதாக இயேசுவின் நாமத்துல அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்திய உம்முடைய ஊழியக்காரை நின்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிசாசின் பிடியில சிக்கிக்கொண்டு தங்கள் குடும்பங்களில் அங்கலாய்த்து காணப்படுகிற குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமாய் இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீங்களப்பா. இயேசுவின் கரங்களுக்கு இப்பொழுது பிள்ளைகளாக இவர்களுடைய கிரியைகளுக்காக நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி. இயேசு
இயேசுவின் கரம், இயேசுவின் கரம் இவர்களுடைய குடும்பங்களில் காணப்படுகிற சாப கட்டுகள் உடைக்கப்படும்படியாக, தரித்திரம் உடைக்கப்படும்படியாக, ஆண்டவரே பிரச்சனைகள் உடைக்கப்படும்படியாக, போராட்டங்கள் உடைக்கப்படும்படியாக, சமாதான குறைவுகள் உடைக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய காரியத்தை, வல்லமையுள்ள காரியத்தை இவர்கள் வாழ்க்கையில இந்த நாளில் முதற்கொண்டு செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். என் கணவர், ஆண்டவரே, என் கணவர் வியாதியோடு காணப்படுகிறார் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற மகளுக்காக ஆவியானவரை நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அப்பா, சங்கீதத்தின் புஸ்தகம் ஆண்டவரே 41:3 சொல்லுகிறபடி வியாதியின் படுக்கையின் மேல் வியாதியா இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவீராக, வியாதியின் படுக்கை கர்த்தர் முழுமையாக மாற்றி போடும் என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தரித்திரம் இவர்களை விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இவர்களுக்குள்ள ஐஸ்வர்யம் நிரம்பி காணப்படட்டும். தேவன் விரும்புகிற ஐஸ்வர்யம் ஆண்டவரே, தேவ சித்தம் இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தின் நாளாக, இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக ஐஸ்வர்யத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, சந்தோஷத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஐயா, அது அப்படியே ஆகட்டும். ஆண்டவரே, இந்த சபைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை இது இன்றைக்கு ஒரு குட்டி சபையாய் காணப்படலாம், ஆனால் ஆவியானவர் சொல்கின்றார், நாளொன்று வரும் அன்னை, நாளொன்று வரும், உனக்கு கர்த்தர் ஒரு மைதானத்தை கொடுக்க போகின்றார். இந்த சபை இயேசுவின் ஆசீர்வாதத்துல கட்டப்பட்ட சபையாய் காணப்படுகிறபடியால், இயேசுவின் கண்மலையின் மீது கட்டப்பட்ட சபையாய் காணப்படுகிறபடியால், பரிசுத்த ஆவியானவருடைய இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நிச்சயமாக ஒரு மனவெளிப்பட்டை கர்த்தர் கேட்டார், ஒரு கண்ணீரை கண்டார், ஒரு யாகத்தை கர்த்தர் கேட்டார். ஆவியானவரே, ஊழியத்தை வெளிவாக்கி கொடுங்கள் என்று அனுதினமும் ஜெபித்திருக்கிறாள் மகனை. ஒரு படுக்கையில கண்ணீரை ஊற்றின அந்த நேரங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் நினைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உன்னை நினைக்கிறபடியால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். யோசேப் அந்த தேசத்துல விதையை விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், அதை அவனுக்கு 100 தலையாய் திருப்பி கொடுத்தார். நீயும் கர்த்தருடைய வார்த்தையை விதைத்துக் கொண்டிருக்கிறபடியால் ஆவியானவர் சொல்லுகின்றார், உன்னுடைய ஊழியத்தின் பாதையில 100 தலையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றார். Receive the blessing in the name of Jesus. இயேசுவே, நீர் பலத்த காரியங்களை இந்த சபையின் மூலமாய் நீர் செய்ய வேண்டுமாய், ஆனால் தினமும் விசுவாசிகள் இந்த சபைக்குள்ள சேர்க்கப்படும்படியாக, மிருகம் வாக்கத்தை அசைக்கும்படியாக இந்த சபை ஒரு ஒரு சபையாக காணப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறபடியாக அது அப்படியே ஆகட்டும். எல்லா தீர்ப்பும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர், தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விஞ்ஞான் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியாட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.